8ல் சந்திரன் வர அன்னைக்கு பாதிக்க தானே செய்யுது எல்லாருக்கும். இப்போ அந்த மாதிரி 8ல் இருந்தான்னா 9ல் இருந்தான்னா 10ல் இருந்தான்னு இப்படி எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கு. இதுதான் முக்கியமானது. ஆக இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஒரு ஜாதகம் போடுவான் ஒரு ஜோசியர். சில ஜோசியர் ஆஹா இவங்க பயிற்சி ஆகிற நாளில் இந்தந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த லக்னத்தில் பயிற்சின்னு. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு மட்டும்தான் ஜாதகமே. ஒரு கட்சிக்கு ஜாதகம் போடுறது, ஒரு ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் ஜாதகம் போடுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு தொடங்கின நேரத்துக்கு ஜாதகம் போடுறது, ஒரு நாம் வருடம் பிறக்கிற நேரத்துக்கு ஜாதகம் போடுறது, இதெல்லாம் சாஸ்திரத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த மாதிரி சொல்லப்படவும் இல்லை. பராசரம் சொல்ல, காளிதாசரம் சொல்லலை, யாரும் சொல்லாததெல்லாம் இவங்களா செய்வாங்க. அந்த மாதிரி சொல்லாததெல்லாம் செய்கிறதுல உடன்பாடு கிடையாது, அது நடைமுறைக்கு வராது. உயிருள்ள ஜந்துக்களுக்கு அதுலேயும் மனிதனுக்கு மட்டும்தான், ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் 6ஆம் அறிவு இருக்குது. 6 அறிவு உள்ளவனுக்கு மட்டும்தான் ஜாதகம் வழிய 6 அறிவு கீழே இருக்கிறவங்க அறிவே இல்லாதவனுக்கு ஜாதகமே கிடையாது. அதனால மனிதனுக்கு மட்டும்தான் ஜாதகம். புது வருஷம் பிறந்ததுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகம் போட்டு பலன் சொல்றதெல்லாம் சுத்த அம்பக், ஏமாற்று வேலை. இதுதான் ஜாதக பலன். அந்த வகையில் 2026 ஜனவரி மாதத்தில் எந்த ஒரு விசேஷமும் கிடையாது. திருக்கணிதத்தின் படி சனி பகவான் இந்த வருஷத்துல இடம் மாற மாட்டார். ராகு கேது இந்த வருஷத்தோட கடைசியா டிசம்பர் மாசத்துல தான் மாறுவார், 6ஆம் தேதி என்பதான். குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி மாறுறார். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா 2ஆக பிரிக்கலாம். ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பலனும், ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு பலனும், அவ்வளோதான். அப்போ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி என்ன பலனுன்னா, போன வருஷம் அதாவது 2025 மே 15ஆம் தேதி நடந்த குரு பயிற்சியிலிருந்து இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த வருட கிரக பயிற்சிகள் எதுவுமே மாற்றம் இல்லாதப்ப எந்த பலனும் புதுசாக இல்லவே இல்லை. ஏற்கனவே சொன்னது என்னவோ அதுதான் இந்த ஜூன் 1ஆம் தேதி வரை. ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே தான் சில மாற்றங்கள். உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கோட்டீஸ்வரன் ஆக போகிற ராசி இதெல்லாம் அப்படின்வாங்க. பாசிட்டிவாக சொல்லி படுகுள்ள தள்ளிடுவானுங்க ஜோசிக்காரங்க, ஜாக்கிரதையாக இருக்கும். உள்ளது உள்ளபடி சொல்கிறது தான் நல்ல ஜோசியருக்கு அழகு. இப்போ கடகத்தில் குரு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஜென்ம ராமர் வனத்திலேன்னு சாஸ்திரம் எழுது. ஜென்மத்தில் குரு வந்த காலத்தில் ராமரே காட்டுக்கு போனார். 5 கிரகம் உச்சம் இல்லை, 6 கிரகம் உச்சம் உள்ளவங்கெல்லாம் காட்டுக்கு போகிறாங்கன்னு சாஸ்திரம் இருக்கும்போது, ஒன்றுமே இல்லாத நம்மெல்லாம் வந்து என்னத்துக்கு ஆகும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, 5ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தையும் ராசியிலேருந்து யோகஸ்தானத்து குருவும் பார்க்கறதுனால உங்களை கொட்டோ நீங்கள்